Hi hello everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து Instagram அக்கவுண்ட புதுசா எப்படி நம்ம கிரியேட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது Instagram அக்கவுண்ட எப்படி நம்ம ஓபன் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா Instagram ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Instagram வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓபன் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ Instagram ஓபன் பண்ணி அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து ஆல்ரெடி Instagram அக்கவுண்ட்டை வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்க வந்து அந்த அக்கவுண்ட்டை லாகின் பண்ணி நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போதான் நீங்க வந்து Instagram அக்கவுண்ட்டை புதுசா கிரியேட் பண்ண போறீங்க. உங்ககிட்ட Instagram அக்கவுண்ட் இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி புதுசா Instagram அக்கவுண்ட்டை கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்காக இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாருங்க கிரியேட் நியூ அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கிரியேட் நியூ அக்கவுண்ட கிளிக் பண்ணுங்க. கிரியேட் நியூ அக்கவுண்ட கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க வாட் இஸ் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை பயன்படுத்தி நீங்க வந்து உங்களுடைய Instagram அக்கவுண்ட கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இதுல வந்து என்டர் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை பயன்படுத்தி நீங்க வந்து Instagram அக்கவுண்ட கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இப்போ கீழே வந்து பாருங்க சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணி உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வழியாக நீங்க வந்து Instagram அக்கவுண்ட கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மொபைல் நம்பர் வழியாகவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான Instagram அக்கவுண்ட கிரியேட் வந்து பண்ணுவோம். இப்போ நான் வந்து பாருங்க சைன் அப் வித் மொபைல் நம்பர் சொல்லிட்டு இருக்கு. இதையே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பாக்ஸ்ல என்னுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ நீங்க வந்து எந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி Instagram அக்கவுண்ட கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுக்கான மொபைல் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங் வந்து ஆகும் இது போல. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ ட்ரைங் டு லாகின் சொல்லிட்டு வருது. இப்போ வந்து பாருங்க லாகின் இன்டு அன் எக்ஸிஸ்டிங் அக்கவுண்ட் சொல்லி வருது. இப்போ வந்து பாருங்க லாகின் இன்டு அன் எக்ஸிஸ்டிங் அக்கவுண்ட் அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி அந்த மொபைல் நம்பர்ல நீங்க அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, Instagram அக்கவுண்ட்டை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த அக்கவுண்ட்டை நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்துல ஆல்ரெடி அந்த மொபைல் நம்பர்ல அக்கவுண்ட் இருந்தாலும் நான் வந்து புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னாலும் சரி, அல்லது என்கிட்ட பழைய அக்கவுண்ட் எதுவுமே கிடையாது நான் வந்து இப்போ புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னாலும் சரி, இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க கிரியேட் நியூ அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கிரியேட் நியூ அக்கவுண்ட் கிளிக் பண்றேன். கிரியேட் நியூ அக்கவுண்ட் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க கிரியேட் a பாஸ்வேர்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுடைய Instagram அக்கவுண்ட்கான பாஸ்வேர்டு வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய Instagram அக்கவுண்ட்க்கு என்ன பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ண விரும்புறீங்களோ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க அட்லீஸ்ட் 6 டிஜிட்லயாவது உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க வந்து நம்பர்ஸ்ல கிரியேட் பண்ணாலும் சரி, அல்லது லெட்டர்ஸ்ல கிரியேட் பண்ணாலும் சரி, நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸை மிக்ஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி, நீங்க வந்து 6 டிஜிட்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான பாஸ்வேர்டு வந்து நான் கிரியேட் வந்து நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த செக் பாக்ஸ்ல டிக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இப்போ டிக் ஆகல அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணதுனால வந்து பாருங்க நமக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு சேவ் பாஸ்வேர்ட் டு கூகுள் சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து இப்போ கிரியேட் பண்ண போற இந்த Instagram அக்கவுண்ட்கான இந்த பாஸ்வேர்டு, அதாவது இப்போ நீங்க கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை நீங்க வந்து கூகுள்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டை எப்பயாவது நீங்க மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அந்த பாஸ்வேர்டை கூகுள்ல போயிட்டு நீங்க நம்ம பார்த்து நம்மளுடைய Instagram அக்கவுண்ட்ல வந்து லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாருங்க வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. சரியான டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிட்டேன். டேட் மந்த் இயர்னு சொல்லிட்டு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நான் என்டர் வந்து பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ எத்தனை வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அத்தனை வயசு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காமிக்கும் 26 இயர்ஸ் ஓல்டு அது போல வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஓகே, இப்போ இது போல உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி வாட் இஸ் யுவர் நேம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதுல வந்து ஃபுல் நேம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து உங்களுக்கான நேம் வந்து இதுல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க என்னுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நீங்க வந்து இதுல என்ன நேம் டைப் பண்ண விரும்புறீங்களோ அந்த நேம் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நீங்க உங்களுடைய நேம் நீங்க டைப் பண்ணனும் அப்படினா கூட நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து இதுல உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இதுல கிரியேட் a யூசர் நேம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கான யூசர் நேம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க இதுல இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த நேமை வச்சு
இப்போ வந்து பாருங்க உங்களுடைய யூசர் நேம் வந்து இப்படி வந்து இருக்கும். அந்த யூசர் நேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த யூசர் நேம் வந்து நீங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து அந்த யூசர் நேம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற யூசர் நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்பர் சோல் அட்ரஸா கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா எதனா ஆட் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒரு பேரை வச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மத்தவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை தேடி எடுக்கணும் அப்படின்னா அந்த யூசர் நேமை பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேடி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து யூசர் நேம் வந்து பயன்படுத்திக்கலாம். அதனால உங்களுக்கான பிடிச்ச யூசர் நேம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த யூசர் நேம் வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னா இதுல வந்து எரர் வந்து வரும். அவைலபிளா வந்துச்சு அப்படின்னா இதுல வந்து டிக் வந்து வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான யூசர் நேம் வந்து இப்போ அந்த யூசர் நேம் எனக்கு வந்து சரியா இருக்கு. அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அக்ரி டு இன்ஸ்டாகிராம் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஐ அக்ரி சொல்லிட்டு இருக்கு. ஐ அக்ரி கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஐ அக்ரி கிளிக் பண்றேன். இப்போ ஐ அக்ரி கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க லோடிங் வந்து ஆகுது. ஓகே, இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க எனக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேஜ்ல நமக்கான ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இந்த ஐகான் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் மேல கிளிக் பண்ணுங்க. இந்த லோகோ மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்படி வந்து ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க சூஸ் ஃப்ரம் கேலரி டேக் போட்டோ சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து கேலரியில இருந்து எடுத்து போட்டோ ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அல்லது போட்டோ எடுத்து கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரொஃபைல் பிக்சரா செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சூஸ் ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணிக்கிறேன். சூஸ் ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணிட்டு இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கிறேன். அலோ கொடுத்த பிறகு கேலரி ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க கேலரியில இருந்து இப்போ நீங்க எந்த இமேஜ் வந்து நீங்க ப்ரொஃபைல் பிக்சரா செட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜ் வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக ஒரு இமேஜ் தான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு இதுல எதனா எடிட் பண்ணோம் அப்படின்னா எடிட் இருக்கு. எடிட் நீங்க கிளிக் பண்ணி நீங்க கிராப் பண்றதா இருக்கட்டும் அல்லது நீங்க ரொட்டேட் பண்றதா இருக்கட்டும், இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, டன் கொடுத்துறேன். கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆல்சோ ஷேர் திஸ் பிக்சர் அஸ் எ போஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிக்சரை வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஷேர் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க வந்து இந்த பிக்சரை உங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராகவும் செட் ஆயிடும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து அப்லோட் வந்து ஆயிடும், ஆட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க டன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, டன் வந்து கொடுத்துறேன். டன் கொடுத்த பிறகு வந்து பாருங்க லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாருங்க வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் தமிழ் ட்ரிக் சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க ஃபைண்ட் பீப்புள் யூ நவ் ஃப்ரம் ஃபேஸ்புக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை நீங்க ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டருக்குள்ள கூட்டிட்டு போகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க எனக்கு இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க கிரியேட் எ ப்ரொஃபைல் தட் ஷோஸ் யுவர் வைப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க உங்களுடைய அந்த ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஷோ பண்ணிருப்பாங்க. இதுல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ப்ரொஃபைல் பிக்சர் சரியில்லைனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் நேம் வந்து சரியில்லைனா யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நேம் சரியில்லை அப்படின்னா அக்கௌண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பயோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து பயோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க பண்ணிட்டு இப்போ டன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாக்குறதுக்கு அழகா வந்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் வந்து கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க ஃபாலோ 5 ஆர் மோர் பீப்புள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இவங்களை எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா நீங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம். ஃபாலோ ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க இது போல யாரெல்லாம் ஃபாலோ ரெக்வஸ்ட் நீங்க கொடுக்கணுமோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபாலோ அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபாலோ அப்படின்றத கிளிக் பண்றேன். ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க அந்த ரெக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் ஆட் அண்ட் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கான இமெயில் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மொபைல் நம்பரா இருக்கட்டும் இமெயில் அட்ரஸா இருக்கட்டும் நீங்க வந்து கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ணி வைக்கணும். அப்பதான் வந்து பாருங்க அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யாராவது ஆட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும். அதனால வந்து பாருங்க நீங்க வந்து இப்போ கரண்ட்ல பயன்படுத்தக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல என்னுடைய இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கான இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க லோடிங் ஆகி என்டர் த கன்ஃபர்மேஷன் கோட் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க இப்போ கோட் வந்து கேட்கறாங்க. இப்போ இந்த கோட் வந்து பாருங்க இப்போ நீங்க எந்த இமெயில் அட்ரஸ் இதுல வந்து என்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் அந்த கோட் வந்து வரும். அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்திருக்கக்கூடிய கோடை பார்த்து இதுல வந்து என்டர் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க அதுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல ஹோம் பட்டன் இருக்கு. இந்த ஹோம் ஐகானை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. இப்போ பேக் வந்துட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருக்கு பாருங்க இந்த ஜிமெயில் ஆப். இது வந்து கிளிக் பண்றேன். ஜிமெயில் ஆப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்க சைன் இன் வந்து பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். நீங்க வந்து இதுல மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க அதுல எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அந்த இமெயில் அட்ரஸ்க்கான அந்த மெசேஜஸ் எல்லாமே வரும், மெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இதுல வந்து பாருங்க அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அப்டேட்ஸ்ல வந்து வந்திருக்கும். இப்போ அப்டேட்ஸ் வந்து கிளிக் பண்றேன். இப்போ அப்டேட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு வந்து பாருங்க. இது போல வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வந்து வந்திருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அதுக்குள்ள வந்து பாருங்க கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கோட் வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ காப்பி வந்து பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்ட பிறகு நான் வந்து திரும்ப இப்போ அந்த பேஜுக்குள்ளே வந்துடுறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்குள்ளே வந்துடுறேன். இப்போ இந்த பேஜுக்குள்ளே வந்துடுறேன். இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு இப்போ காப்பி பண்ண கோட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட் பண்ணியிருந்தா என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த கோட் வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கோட் வரல அப்படின்ற பட்சத்தில் கீழே பாட்டம்ல ரீசென்ட் கோட் சொல்லிட்டு இருக்கு. ரீசென்ட் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கோட் வந்து வந்துடும். நீங்க அதை பார்த்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க ஓகே, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து ஆகல. நான் வந்து 2-3 டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். திரும்ப எனக்கு வந்து அப்டேட் ஆகல. ஓகே, உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து இதுல ஓடிபி அந்த கோடை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் பேக் வந்துட்டு இந்த ஸ்டெப் வந்து நான் ஸ்கிப் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து உள்ள போயிட்டு இமெயில் அட்ரஸ் எப்படி ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நீங்க ஸ்கிப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகின் வந்து ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் அலோ பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அலோ வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் அலோ கொடுத்துறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்வைப் டு ஈஸிலி ஆக்சஸ் ரீல்ஸ் அண்ட் மெசேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூ அப்டேட். ஓகே, நான் காட்டிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, காட்டிட்டு கொடுத்துறேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல நீங்க வந்து போஸ்டர்ஸ் ஷேர் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு நான் வந்து செப்பரேட் நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணி போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஃபீச்சர்ஸை பத்தி. நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பத்தி தொடர்ச்சியா வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் நான் இமெயில் அட்ரஸ் எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ வந்து ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார் லைன் கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் லோடிங் ஆகி எப்படி வந்துரும். இதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு இருக்கும். அக்கௌண்ட் சென்டர் கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் சென்டர் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் சென்டருக்கான இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல அக்கௌண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. பர்சனல் டீடைல்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கான்டாக்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கான்டாக்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதுல ஆல்ரெடி இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அந்த மொபைல் நம்பர் மட்டும் தான் இருக்கும். நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணாதனால இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ராவா இமெயில் அட்ரஸும் ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாருங்க ஆட் நியூ கான்டாக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட் நியூ கான்டாக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆட் நியூ கான்டாக்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்க ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து பாருங்க which would you like to add சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ஆட் மொபைல் நம்பர், ஆட் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து இன்னொரு மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாருங்க இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ண போறோம். அதனால இதுல வந்து ஆட் இமெயில் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆட் இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்றாங்க. இதுல வந்து இப்போ நீங்க கரண்ட்ல எந்த இமெயில் அட்ரஸ் இந்த அக்கௌண்ட் ஆட் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க கீழே வந்து நீங்க அக்கௌண்ட் சென்டர்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா 2-3 அக்கௌண்ட்ஸ் ஷோ ஆகும். எந்த அக்கௌண்ட்க்கு இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ கிரியேட் பண்ண இந்த அக்கௌண்ட்க்கு தான் ஆட் பண்ண போறேன். அதனால இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். கீழே நெக்ஸ்ட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு என்டர் யுவர் கன்ஃபர்மேஷன் கோட் சொல்லிட்டு இப்போ வந்து கோட் கேட்கறாங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு இந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்திருக்கக்கூடிய கோடை பார்த்து நான் திரும்ப வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ்ல கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி நான் பேக் வந்துடுறேன். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க ஜிமெயில் ஆப் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய மெயில் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ்ல வந்து இருக்கும். இப்போ நீங்க வந்து அந்த இமெயில் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணிட்ட பிறகு அப்டேட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க ரீசெண்டா வந்திருக்கு. இது வந்து கிளிக் பண்றேன். இது கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க எனக்கான ஓடிபி வந்திருக்கு. இந்த ஓடிபி வந்து நான் இதுல வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து காப்பி பண்ணா பண்ணிக்கோங்க, இல்ல நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு திரும்ப இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்லயே வந்துருக்கு. இன்ஸ்டாகிராம் ஆப்லயே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல அந்த கோடை வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடை வந்து இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க வந்து நோட் பண்ணியிருந்தா நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு ஓகே, இப்போ வந்து கீழே பாட்டம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இது போல லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க யூ ஆடட் யுவர் இமெயில் அட்ரஸ் டு த அக்கௌண்ட் செலக்டட் சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு மொபைல் நம்பரையும் இமெயில் அட்ரஸையும் கன்ஃபார்மா வச்சுக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் சேஃப்காக தான். நம்ம வந்து எப்போனா நம்ம அக்கௌண்ட் ப்ராப்ளம் வரும்போது அதை பயன்படுத்தி நம்ம வந்து ரெக்கவர் வந்து பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இப்படி தான் புதுசாக கிரியேட் பண்ணி பயன்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.